இன்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள்வேண்டி படுகிறோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள்வேண்டி படுகிறோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோடு பெண்பராக. குழந்தைகளே, ஆசிரியர்களே, இன்றைய நாளில் நாம் சுற்றுலா செல்கின்றோம். நம்மை இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த திருப்பதியில் கொண்டாடுவோம். போகும்போது வரும்போதும் இறைவனுடைய துணை நம்மோடு இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பதியில் தொடர்ந்து சொல்கிறோம். நாம் செல்கின்ற இந்த பயணம் நன்மை உள்ளதாகும். நாம் இயேசுவின் அந்த விவிலியத்தில் உள்ள நிகழ்வுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்ற பயணமாக இது மாற வேண்டி நாம் இறைவனிடம் இந்த திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். இந்த திருப்பலியானது நம்முடைய மறைக்கல்வி மாணவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் தூய மறைகளை நாம் தகுதியுடன் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை நண்பருக்கு ஆண்டவரிடம் மன்னிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் மாணவர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இரண்டாவது ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ அழைத்து செல்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, மீது நாங்கள் கொண்டுள்ள பிரச்சனை எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு மூச்சாகிய உமக்கு நாங்கள் இந்த பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். அக்காலத்தில் இனத்தாருக்கு தலைமை காவலரான மக்களிடம் தோன்றிய புகழ் அக்கால வரை இருக்கிறாத காலங்களும் அக்காலத்தில் உன் இனத்தால் பிரிக்கப்படுவர். நூலில் யாரெல்லாம் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைத்தும் நீக்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உலகுகிற அனைவரும் பலர் பிடித்தெழுவர். அவரும் சிலர் முடிவில்லா வாழப் பெறுவர். வேறு சிலரோ வெட்டத்திற்கும் முடிவில்லா இழப்புக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளி போலவும் பலரை நல்லிட்டு கொண்டவர் விண்மீன்களை போலவும் என்றென்று முடிவில்லா காலத்திற்கும் ஒளி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருக்கும் நாடோறும் இறை மொழியை புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே வழிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருவருக்கு போக இயலாது. ஆனால் இவர் ஒரே வழியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுள் வளர்ப்பதற்கு அமர்ந்துள்ளார். அங்கே நம் பகைவர் நமக்கு கால்நடை ஆக்கும் வடுகளை காத்திருக்கிறார். நாம் தூயராகியவர்களை ஒரே வழியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக. எனவே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 24 32. அக்காலத்தில் இயேசு நற்செய்திகளுக்கு கூறியது, அந்நாட்களின் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இழந்துவிடும், நிலா ஒளிகொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருந்தது, வான்களின் கோள்கள் அதிர்ந்தது. அப்போது மிகுந்த வல்லமையோடு ஆட்சியோடு மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணவர்கள் மறுகோடி வரை 4 திசைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தவிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அழைத்துக் கொள்கிறீர்கள். அவ்வாறே நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிய மாட்டார். ஆனால் அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஏனெனில் பாவப்படையால் எதிர்வரையில் அகந்திருந்த ஒரு பிள்ளைகளை உன் திருமகனின் கருத்தால் புதிய ஆவியான கடமையால் உம்மோடு மீண்டும் நினைக்கத் கொள்ளலாம். இவ்வாறு மக்கள் மூன்று கிறிஸ்துவின் சந்திப்பால் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடல் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்து இதனால் நல்வகையை வெளிப்படுத்தும் ஞானத்தை புகழச் செய்து ஆகிய வாக்குத்தத்தங்களோடு ஒன்று சேர்த்து நாங்கள் உண்மை கொண்டே மகிழ்ச்சியுடன் அறிக்கை என்று சொன்னதாவது உன்னதங்களிலே
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீங்கள் யாவை தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த யாவை கொடுத்து நாட்களில் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் இரத்தமுமாக எங்களுக்கு வெளிமாறுவதாம். அவர் பாடுபட்ட உலகத்தை தமிழை எழுதிருக்கும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இலவசத்தை இனத்தை இணைந்து கொண்டு தாம் சீரர்களுக்கு அடைந்து அவர் கூறியதார். அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான நடவடிக்கைக்குரிய கருத்திருக்கிறார். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக பலருக்காக சிதம்பரம். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் தூய ஆவியார் அபிஷேக வேண்டும் என்ற ஆட்சியோடு கொண்டார். ஆண்டவரே, உலகத்திற்கு வரவேற்போம் சுற்றுலாவை தெரிவித்தவுடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எல்லா நாடுகளையும் எங்கள் அமைப்போடு திரு அவை அன்பின் நிறைவேறச் செய்கிறது. எங்கள் அனைவரையும் இலக்கமாயும் இடங்களை எதிர்த்தாயான தெரியார் அவருடைய கிழக்காக சேர்த்து திருத்துவது இவ்வுலகில் ஒரு மூத்தவராக இருந்த நாம் நிலைப்பாட்டு திருமண இயேசு கிறிஸ்து இப்பொழுதே என்றார். இவர்களுடைய தூய மீட்பெற்ற தேவனியால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் புனிதென போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் தந்தாலும் உமது இரக்கத்திற்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கடந்த முன்னே நலமாக இருப்போமா. நாங்களது நோக்கிய ஒரு பேரிடத்திற்காக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை எங்களுக்கு விட்டு செலுத்தியது. நாம் இங்கே உங்களுக்கு வழங்கிய திருத்துவர்கள் எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவாரை நம்பிக்கையை பெறணும். உமது திருமணத்திற்கு அதற்கு அமைதியை ஒன்றை வைத்திருக்கிறார் என்று ஆட்சி செய்கிறீர்களே. ஆண்டவருடைய சமாதானம் எங்களோடு நின்று இருப்பதாக ஒருவர் அமைதியை வைத்துக் கொள்வோம். பாவங்களை போன்ற சமயத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற நாம் பெற்றோர். நான்
செய்தருளும். எனது ஆத்மா நலமடையும். தந்தை மகன் தூய ஆவியார் இவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.